லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கான தட்டுப்பாடு தற்போது நாட்டில் இல்லை என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். நீல நிறம் எமது நிறுவனம், அரசாங்க நிறுவனம். சந்தையில் 80% சமையல் எரிவாயு விநியோகத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இந்த வருடத்தில் 3,80,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. ஆகையினால் எமக்கு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. ஒவ்வொரு மாதமும் சமையல் எரிவாயு வரும். பிப்ரவரி மாதம் 29,174 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு நாட்டை வந்தடைந்துள்ளது. மார்ச் மாதம் 38,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு நாட்டை வந்தடையும். ஒரு நாளைக்கு சாதாரணமாக நாங்கள் 1,100 மெட்ரிக் டன் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிப்போம். இந்த மாதத்தில் ஏற்பட்ட குளறுபடியினால் மஞ்சள் சமையல் எரிவாயு விநியோகத்தை முன்னெடுக்காமையினால் நீல நிற சமையல் எரிவாயுக்கான கேள்வி அதிகரித்தது. உங்களுடைய வீடுகளில் மஞ்சள் நிறமும் நீல நிறமும் இரண்டும் இருக்கின்றது அல்லவா? மஞ்சள் முடிவடைந்திருந்தால் தற்போது மஞ்சள் நிறத்தை வாங்க மாட்டீர்கள், நீல நிறத்தையே வாங்குவீர்கள். அவ்வாறுதான் கேள்வி அதிகரித்தது. இந்த நாட்களில் நமக்கு ஒரு மாத காலத்திற்கு 1,400 1,500 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை ஒரு நாளைக்காக விநியோகிக்க வேண்டி ஏற்பட்டது. லிட்ரோ கேஸ் நிறுவனத்திடம் எரிவாயு சிலிண்டர்கள் இருக்கின்றன. நேற்று 1,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகித்தோம். இன்று 1,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிப்போம். நாளையும் 1,00,000 விநியோகிப்போம். இவ்வாறு தொடர்ந்து விநியோகிப்போம். பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்பது எமக்கு தெரியும். மஞ்சள் சிலிண்டர் மாத்திரம் வைத்திருப்பவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. அவ்வாறு சுமார் 40% சிலிண்டர்கள் இருப்பதாகவே தற்போது எம்மிடம் இருக்கின்ற சந்தை ஆய்வறிக்கைகளில் தெரிய வந்துள்ளது. 60% 2 சிலிண்டர்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே 40% பிரச்சனை இருக்கிறது. எவ்வாறு சமைப்பது என்ற பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இன்று அல்லது நாளை விநியோகத்தை ஆரம்பிக்குமாறு நிறுவனத்திடம் கூறினோம். 28ஆம் தேதியிலிருந்து சமையல் எரிவாயு விநியோகிப்பதாக அவர்கள் உறுதியளித்தார்கள். அவ்வாறு விநியோகிக்காவிட்டால் நுகர்வோர் அதிகார சபையில் நுகர்வோரை ஏமாற்றும் செயற்பாடு என்ற காரணியை அடிப்படையாக கொண்டு சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதனையும் கூறுகின்றோம்.